ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்ல சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை அப்படின்ற லெசன்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோங்க. ஸோ ரெடியா இருக்கீங்களா கைஸ்? என்னன்னா நம்ம கேள்வி வாசிப்போம், பொறுமையாவே சொல்றேன். ஒவ்வொரு கேள்விக்கு ஏற்ற மாதிரி நான் டைம் கொடுக்குறேங்க. ஸோ இந்த கேள்விக்கு இவ்வளவுதான் கிடையாது, டைம் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். ஆஸ் யூஷுவல் தான், கிரீன், பிளாக், ப்ளூ, ரெட் பென் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. GB²R அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இன்னைக்கு டெஸ்ட்ல இருக்கு. கிரீன் பென் வாங்குறவங்க யாரு, பிளாக் பென் வாங்குறவங்க யாருன்றத பார்த்தலாமா? ரெடியா? எல்லாரும் ரெடினா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். கமா. கேள்வி எண் 1. இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார்? அவ்வளவுதாங்க. சூப்பர் 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 சூப்பர். கலை, இலக்கியம், சமூக சேவை சிறந்து விளங்கும் 12 நபர்களை என்ன பண்றாங்க, அவர் தேர்வு செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. செகண்ட் கொஸ்டின். தவறான விடையை தேர்வு செய். பாருங்க, உறுப்பு 58 குடியரசுத் தலைவர் தகுதி மற்றும் தேர்தலை பற்றி கூறுகிறது. இந்திய குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் ஆவார். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு 53 இந்தியாவிற்கான ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. இந்தியாவிற்கான ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. எந்த உறுப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டான ஆன்சர். ஆன்சர் தவறுன்னு பாத்தீங்கன்னா டி தாங்க. இப்போ உறுப்பு 52 தான் வந்து பார்த்தா இங்க வந்திருக்கணும். ஸோ அந்த இடத்துல தப்புங்க. ஓகே, நெக்ஸ்ட். இந்தியாவின் குடியரசுத் தலைவர் டிஃபைன் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்தியாவின் உண்மையான ஆட்சியாளர் கிடையாது, பிரதமர் வருவாரு. மாநில தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் வைக்கிற ஆளுநர் வருவாரு. அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு பெரும்பான்மை கட்சி தலைவர் பிரதமர் வருவாரு. அப்ப என்னது, அரசியலமைப்பின் தலைவர் தான் குடியரசுத் தலைவர்னு சொல்றாங்க. 4th கொஸ்டின். குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபோர்த் எலிமினேஷன் ஆகுதா பாருங்க. நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் வரவே மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, மாநில சட்டசபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இந்த இடத்துல நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களும் வரமாட்டாங்க. நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்ன பார்த்தீங்கன்னா 1 and 3 தான் ஆன்சர். ரைட் ஆன்சர் சிங்க. அடுத்தது, மாநிலங்களவை உறுப்பினர் டேஷ் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இது ஈஸியா பண்ணிடலாம். கமன் கைஸ். அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால் என்ன பண்றாங்க, ராஜ்யசபாவுக்கு செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. அடுத்தது 6வது கேள்வி. குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்யும் போது உறுதிமொழிகளை ஏற்கிறார். இதில் தவறானதை தேர்வு செய். இப்போ உறுதிமொழி ஏற்கிறதுல தவறானது எதுவும் கேட்டிருக்கோம். தவறானது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு, செகண்ட் ஒன் ரைட்டு, தேர்ட் ஒன் ரைட்டு. அமைதியான முறையில் நாட்டை வழி நடத்துவது வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்லவே மாட்டாருங்க. 7வது, சரியான விடையை தேர்வு செய்.
உறுப்பு 56 படி அலுவலகத்தில் நுழைந்த தேதி முதல் 55 வருட காலத்தில் குடியரசுத் தலைவர் பதவியில் வகிப்பார். பதவி காலத்தின் போது அனைத்து குற்றவியல் நடவடிக்கைகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படுகிறது. மீண்டும் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதி அற்றவர் அப்படிலாம் கிடையாது, தகுதி உடையவர். புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வரை இவர் பதவியில் தொடரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 4 தான் ஆன்சர். ரைட். ஏ போட்டவங்க எல்லாருக்குமே மார்க் போட்டுக்கோங்கப்பா. 8th one. அரசியலமைப்பில் எந்த உறுப்பு குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டை கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான ஒரு விரிவான நடைமுறையை தந்துள்ளது அப்படின்றத சொல்லுங்கப்பா. இம்பீச்மெண்ட் சொல்லுவாங்க, கண்டன தீர்மானம் சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல குடியரசுத் தலைவருக்கு. ஆர்டிகல் 61 தான் சொல்றாங்க. சோ இது இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க பார்க்கலாம். அடுத்தது, இந்தியாவில் நாடாளுமன்றம் எதை கொண்டுள்ளது? இங்க இந்தியாவின் நாடாளுமன்றம் எதை கொண்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். குட் குட். குடியரசுத் தலைவர் மக்களவை மாநிலங்களவையை கொண்டதுதான் என்ன சொல்றாங்க, இந்திய நாடாளுமன்றம் சொல்றாங்க. மீதெல்லாம் இருக்கு, பட் ஆனா இது மூணுமே இருக்குதான் நாடாளுமன்றம்ன்றது சொல்றாங்கப்பா. அடுத்தது 10வது கேள்வி, உச்ச நீதிமன்றத்தில் அடிக்கடி எடுத்து ஆளப்படும் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு எது? அடிக்கடிக்கு இந்த உறுப்பை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. சூப்பர். இப்ப பாத்தீங்கன்னா லைஃப் டு லிபர்ட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குங்க. ஸோ ஆர்டிகல் 21 அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜட்ஜஸ்ல. ஓகேங்களா? அடுத்தது, குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் கீழ்கண்ட எந்த வழிகளில் காலியாகலாம் என்பதில் தவறானதை தேர்வு செய். காலி ஆகிறது எந்த இடத்துல காலி ஆகுது, இதுல ஏதோ ஒண்ணு தவறுன்னு சொல்றாங்க. கரெக்ட். 5 ஆண்டுகளில் பதவி முடிஞ்சாவது காலி ஆயிடும். பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துட்டாருன்னா காலி ஆயிடும். நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டாலும் காலி ஆயிடும். உடல்நலக்குறைவால் அப்படின்ற ஒரு வார்த்தை தப்புங்க. ஏன்னா உடல்நலக்குறைவால் இவர் பாதிக்கப்பட்டாருன்னா இவருடைய வேலையை யார் பண்றாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் பண்ணுவாங்கப்பா. வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க, நான் போய் ஒர்க் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சோ அப்ப என்னன்னா இந்த இடத்துல தவறுன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க. 12வது கேள்வி, எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர் நீதிமன்றங்களில் அதிகார வரம்பில் பெரும் அளவில் மாற்றத்தை கொண்டு வந்தது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுவும். அவ்வளவுதாங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் சொல்றாங்க. அடுத்தது 13வது, குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு முதலாவதாக நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு அவையிலும் அதன் மொத்த உறுப்பினர்களின் எத்தனை பகுதியினரால் கையொப்பமிடப்பட்ட தீர்மானத்தின் மூலம் குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும்? நான்கில் ஒரு பகுதியினரால் கையொப்பமிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 14வது கேள்வி, நீதிமன்றங்கள் திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? இது ஒரு ஈஸியான கேள்விதான். குட் குட் குட். 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. சூப்பருங்க. 15வது கேள்வி, தவறான விடையை தேர்வு செய். இதுல இது படிங்க, குடியரசுத் தலைவரை பத்தி ஈஸியா படிச்சுக்கலாம். அவ்வளவுதான்.
குடியரசுத் தலைவர் 12 உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கும் தேர்வு செய்கிறார். கரெக்ட். 2 உறுப்பினர்களை மக்களவைக்கு தேர்வு செய்கிறார். கரெக்ட். 6 மாதங்களுக்கு மிகாமல் அவசர சட்டத்தை அறிவிக்க முடியும். கரெக்ட். 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடணும், அது நாடாளுமன்றத்துல கூட்டம் கூட்டி சட்டப்படுத்தணும். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு. இங்க என்ன கொடுத்திருக்கோம், இல்லைன்னு கொடுத்திருக்கோம், உண்டுங்க. இதை போட்டுதான் ஆன்சர் ரைட்டுங்க. அடுத்தது 16வது கேள்வி. நாடாளுமன்றத்தில் எந்த அவை நாடாளுமன்றத்தில் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது, அது முழுமையாக கலைக்கப்படுவதில்லை? இது வந்து ஈஸி. கண்டிப்பா ஒரு கேள்வி ஈஸியான கேள்வி வைக்கணும் இல்லைங்க. அவ்வளவுதாங்க, பி தான் ஆன்சர். மாநிலங்களவை தான் சொல்றாங்க. அடுத்தது 17வது கேள்வி. துணை குடியரசுத் தலைவரின் தகுதிகளில் தவறானதை தேர்வு செய். சரின்னு கேட்டா 1 and 4 போட்டுடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும்ன்றது சரி, ஊதியம் பெறும் தொகுதியில் இருக்கக்கூடாதுன்றது சரி. தவறுன்னு பாருங்க, 35 வயதில் இருந்திருக்க வேண்டும், மாநிலங்களவை உறுப்பினராக தகுதி இருக்க வேண்டும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தவறுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 and 3 தான் ஆன்சர், தவறு, மீதி எல்லாம் ரைட்டுங்க. அடுத்தது 18வது. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு முதல் எந்த சட்டப்பிரிவு வரையிலான உறுப்புகள் குடியரசு துணைத் தலைவரை பற்றி குறிப்பிடுகிறது? ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளே. ட்ரீட்டி ஆஃப் டி என்றது லைவ் அட்டன் பண்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ளிகபிள் ஆகிங்க. யார் ஆன்சர் பண்றீங்க பாத்துலாம். கமா. அவ்வளவுதாங்க, சூப்பருங்க. சி 63 முதல் 70 வரை. அடுத்தது 19வது. பின்வருவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடு. குடியரசுத் தலைவர் விரும்பினால் ஒரு அமைச்சரை துணை பிரதமர் என அறிவிக்க முடியும். பிரதமரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் அமைச்சருக்குரிய துறைகளை ஒதுக்குவார். பிரதமர் எந்த துறை மற்றும் துறைகளையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். ஆன்சர் சி. துணை பிரதமரை வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் விரும்பினாதான் என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது மக்களவை பற்றி சரியான விடையை தேர்வு செய். சரிங்க, இது ஒன்று தூக்கிடலாம். 6 இல்ல, சரின்னு கேட்டிருக்கோம் மக்களவையில. ஃபிஃப்த் ஒன் ரைட்டு, ஃபோர்த் ஒன் ரைட்டு, செகண்ட் ஒன் ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு. 1 2 4 5 எங்க இருக்கு பாருங்க, ஆன்சர் பி தான் ரைட். ஏன் சார் பெரும்பான்மையும் பாத்தீங்கன்னா 272 நபர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. 272 கான்ஸ்டிடியூஷன் வின் பண்ணிட்டாலும் என்ன பண்ணிடலாம், அவங்க ஆட்சி அமைச்சிடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல இதை நோட் பண்ணி வைங்க. 21வது கேள்வி. நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் யார்? பிரதமர், குடியரசுத் தலைவர், சபாநாயகர், துணை சபாநாயகர். சரியான விடையை தேர்வு செய். ஒன் செகண்ட் guys, வெயிட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு கொஸ்டினை நான் ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். ஸோ 21 என்ன பண்ணிடலாம்னா இது அடிச்சிருக்கேன். ஓகேவா, இது ஒரு நிர்வாக தலைவர்னு சொல்லிட்டு அது ஏபிசிடி போட மறந்துட்டேன். 21 இதை வச்சுக்க. சரியான விடையை தேர்வு செய். பாருங்க, இந்த கொஸ்டின் கிடையாது, இதுதான் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. துணை குடியரசுத் தலைவர் மக்களவையில் கிடையாது. இவர் பதவிக்கு எந்த ஊதியமும் இல்லை. வெயிட் பண்ணுவோம். மக்களவையில் மக்களவையும் வரவே மாட்டாரு இவரு, அப்படி தூக்கிட்டு இருக்கலாமே. அப்ப சரின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு பதவிக்கு எந்த ஊதியமும் கிடையாது. இது மாநிலங்களவை சபாநாயகர் என்ற முறையில் மட்டும்தான் இவருக்கு என்ன கிடைக்குது, இது கிடைக்குதுங்க, ஊதியம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இது மட்டும் தான் ரைட்டுங்க. 22வது. நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் யார்?
ஸ்பீடா அவ்வளவுதாங்க. சபாநாயகர் தான் வராங்க. 23வது, எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவி காலம் முடிவதற்கு முன்பு தனது அதிக அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம்? அவ்வளவுதான். நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் கண்டன தீர்மானம் மூலம் என்ன பண்ணிடலாம், இவங்க இவரை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 24வது, நாடாளுமன்றம் யார் யார் மீதான பதவி நீக்க தீர்மானத்தை விவாதிக்கவும் நிறைவேற்றி நீக்கம் செய்யவும் முடியும்? சோ இது ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளை. டஃப் லாக் கொஸ்டின், 10 seconds only. அவ்வளவுதாங்க. 1 2 3 5 தான். முதலமைச்சர் வரவே மாட்டார். 4 எலிமினேஷன் பண்ணால ஆன்சர் வந்தா பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளை பண்ணுவேன். பட் ஆனா இது சிம்பிளா கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். 25, ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் தனக்கான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது எது? கேள்வியை புரிஞ்சுக்கணும். ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி தனக்கான உயர் நீதிமன்றம் டெல்லி தான் கொண்டிருக்கு. சண்டிகர் நீங்க சொல்லலாம். அது வந்து பாத்தீங்கன்னா பொதுவான நீதிமன்றம். யாருக்கு? பஞ்சாப்க்கும் ஹரியானாவுக்கும் பொதுவான நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த சண்டிகர். அப்ப இது வராது. அப்ப என்னது, அந்தமான் நிக்கோபரும் கிடையாது. அந்தமான் நிக்கோபர் வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கும், பாண்டிச்சேரியும் மாறி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா டி தான் ஆன்சர். ரைட். 26, அரசியலமைப்பின் எத்தனாவது சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர் குழு இருக்கும் என கூறுகிறது? இது ஒரு டஃப்பான கொஸ்டின் தான், பட் ஆனா ஈஸி உங்களுக்கு. உறுப்பு 74 தான் இதை பற்றி கூறுகிறது. அடுத்தது 27வது கேள்வி, நீதித்துறை சார்ந்த அமைப்புகள் அல்லது பகுதி அளவு நீதித்துறை அமைப்புகளுக்கு எதிராக மட்டும் வழங்கப்படும் ஆணை. கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின். சூப்பர் சூப்பர் சூப்பர். தடை நீதி பேராணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 28வது, குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவரின் பதவி வகிக்கலாம்? யோசிச்சு போட வேண்டிய கொஸ்டின். பார்க்கலாம் யாரெல்லாம் ஆன்சர் கரெக்டா பண்றீங்கன்ட்டு. கமான் காய்ஸ். அதிகபட்சமாக 6 மாதம் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும், அவங்களால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 29வது, கல்கத்தா, மதராஸ், பம்பாய் ஆகிய நகரங்களில் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட நீதிமன்றங்களை அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்த சட்டம். அவ்வளவுதாங்க. 1861வது சட்டம் தான் சொல்லுவாங்க. இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பதான் பம்பாய், மதராஸ், கல்கத்தா அந்த இடங்கள்ல கொண்டு வந்திருப்பாங்கப்பா. 30வது, மாநிலங்கள் அவைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசியலமைப்பின் எத்தனாவது பட்டியலில் இடம்பெற்றுள்ளது? ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளை. நீங்க எப்ப என்ன எந்த நாள்ல பாக்குறீங்களோ அப்ப சார் நான் இத்தனை டீ வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாங்க. நீங்க இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா. என் ஊர் தூத்துக்குடி, நான் எப்படி சார் வர முடியும், என் ஊர் திருநெல்வேலி அப்படிலாம் கேட்க கூடாதுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கானது கிரெடிட்ஸ் இருக்கும். அவ்வளவுதாங்க. சூப்பருங்க சூப்பருங்க. 4வது பட்டியல்ல தான் இதை பற்றி கூறியிருப்பார்கள். அடுத்து 31வது,
இறுதிக்கட்ட மேல்முறையீட்டிற்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவை என 1921 உணர்ந்தவர் யார்? சர் ஹரி சிங் கோர் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாருங்க. அடுத்தது 32வது, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 52 இல்ல 53 வரும். ஓகேங்களா? சோ அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் 52 வந்துச்சுன்னா 53வது கரெக்ட். ஒன்றியத்தின் அதிகாரத்தை அவருக்கு அளிப்பதுடன் அவற்றை நேரடியாகவும் மறைமுகமாக செயல்படுத்த வகை செய்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் பி ஒன் தான் ரைட். 33வது, இந்திய நீதித்துறை தகவல் அமைப்பின்படி நாடு முழுவதும் மாவட்ட மற்றும் துணைநிலை நீதிமன்றங்கள் எத்தனை வழக்குகள் தேக்கமடைந்துள்ளது? இது ஒரு டஃப்பான கொஷின். அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி ஆன்சர். 2.91 கோடி வழக்குகள் பதிவாகியிருக்கு. அடுத்தது 34வது, இந்திய அரசியலமைப்பின் எத்தனாவது பாகத்தில் இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்களை குறிப்பிட்டுள்ளது? இது வந்து ஈஸியான கேள்வி, 5 செகண்ட்ஸ் மட்டும் தான் டைம் வருவேன். இன்டர்நெட் ஸ்பீடா இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆன்சர் வந்துட்டுரும். அவ்வளவுதாங்க, 18 தான் சொல்றாங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? இந்திய அரசியலமைப்பு போன்றே அமெரிக்க அரசியலமைப்பு போன்றே இந்திய அரசியலமைப்பு துணை குடியரசுத் தலைவரின் பதவியை இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 63 வழங்குகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். மூன்றாவதுலாம் கிடையாதுங்க, செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் சரி. 36வது, கொல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் நீதி நிர்வாக அமைக்கும் மன்னருக்கு அதிகாரம் அளித்த சட்டம்? ஆப்ஷன் ஏ, ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 37வது, பின்வரும் அவசர நிலைகளில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை எது? ஈஸி தானுங்க, கஷ்டமா சார்? இன்னைக்கு என்னவோ 2 கேள்வி ஈஸியா இருக்கு சார் நினைக்கிறேன். கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும் 2 கேள்வி. ஏன்னா டிஎன்பிசி அப்படிதான் வைப்பாங்க. ஆனா அடுத்த ஒரு 10 கேள்வி தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, பாப்போம். நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை பயன்படுத்தலைங்க, இருக்கிறது சொல்றேன். அடுத்தது, பிரதமர் பதவி பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையில் ஒப்பிட முடியாத ஒன்றாக தனிச்சிறப்பு மிக்க அதிகார மையமாக விளங்குகிறது என்று கூறியவர் யார்? நான் தான் சொன்னேன், எதிர்பார்க்கல சார். மார்லே பிரபு தான் இந்த வார்த்தையை கூறியிருப்பார். அடுத்தது, உச்சநீதிமன்ற வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் குறித்து கூறும் அரசியலமைப்பு உறுப்புகள்? குட் குட் குட். ஆப்ஷன் சி தாங்க, 124 இருந்து 147. 39 முடிச்சு 40வது சரியான விடையை தேர்ந்தெடு.
பாருங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன்ல 5 ஒரு பங்கு கொடுத்துருக்கோம். என்ன வந்திருக்கணும்? 6 ஒரு பங்கு பெறவில்லை என்றால் அவர் தொகை திருப்ப தரப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. செகண்ட் ஒன், இந்திய குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படுவதில்லை. செகண்ட் ஒன் ரைட். நேரடியாக தேர்வு செய்யப்படுவதில்லை. அப்ப செகண்ட் ஒன் ரைட். அப்ப பி ஆன்சர் போடுங்க, எல்லாமே ரைட். தவறான கூற்றை தேர்ந்தெடு. நான் தவறு மட்டும் எதுன்னு சொல்லிடுறேன், நீங்க படிங்க. சூப்பருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி பதவி விலக நினைத்தால் தன்னால் கைப்பட எழுதிய கடித விதத்தை கையொப்பமிட்ட பிரதமரிடம் சமர்ப்பிக்க வேண்டுங்க. ஐயோ, பிரதமர் கிட்ட கிடையாதுங்க. யாருக்கிட்ட? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி தான் தவறு. இது எல்லாமே சரியான பதிலுங்க. அடுத்தது, மாநிலங்களவை உருவாக்கப்பட்ட ஆண்டு மற்றும் தேதி. ஆப்ஷன் சி. குட் குட் குட். ஏப்ரல் 3ஆம் தேதி தாங்க உருவாக்கி இருப்பாங்க மாநிலங்களவைன்றது. அடுத்தது, மாநிலங்கள் அவை பற்றி தவறான விடையை தேர்வு செய். சோ இதுல ஏதோ ஒண்ணு தவறு. நீங்க ஈஸியா இதை எலிமினேஷன் பண்ணலாங்க. 238 பாருங்க. 238 12 நபர்கள் அங்க சேர்ந்திருக்க போறாங்கன்னா 250 முடிஞ்சு போச்சா பாருங்க. அப்ப இது எலிமினேஷன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கும். அப்ப ஆன்சர் பி தான் சரி. தவறு. அடுத்தது, பின்வருவற்று சரியான விடையை தேர்வு செய். ஸோ இது ஒரு டஃப் லாக் கொஸ்டின் தான், கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின். அவ்வளவுதான். அப்போ வேட்பாளர் எண்ணிக்கை பிளஸ் 1 வந்திருக்கும். இங்க என்ன கொடுத்திருக்கோம்? 2 கொடுத்திருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 மட்டும் எலிமினேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். ஸோ ஃபர்ஸ்டும் செகண்டும் ரைட்டுங்க. அடுத்து 45வது கேள்வி, குடியரசுத் தலைவருக்கான வசதிகள் தொடர்பான பின்வருவனவற்று சரியான விடையை தேர்வு செய். அவ்வளவுதான். வாடகை செலுத்தி எல்லாம் கிடையாது. அவருக்கு அந்த அந்த வீடே அவருது தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேஷன், செகண்ட் சி ஆன்சருங்க. அடுத்தது 46வது, இந்திய உச்ச நீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி எந்த அத்தியாயத்தின் மூலம் நிறுவப்பட்டது? ட்ரீட்டி ஆஃப் டீ அப்ளை. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றவங்களுக்கு ட்ரீங்க. டீ கடையில போய் சண்டை போட்டு நானே நின்று டீ போட்டு தரேங்க. அவ்வளவுதாங்க. பகுதி 5 அத்தியாயம் 4. 47வது, பட்டியல் இனத்தவரின் சமுதாயத்தில் இருந்து ஒருவர் முதல் முறையாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு. சூப்பர் சூப்பர். ஏ ஆன்சர் 200ஆம் ஆண்டு. சரி, 2000 ஆண்டுங்க. சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். அவள் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார் என கூறியவர் யார்? இது வந்து கல் தோன்றா முள் தோன்றா கேள்வி, ஆனா ஈஸியான கேள்வி. நேரு தான் சொல்லியிருப்பாருங்க. குட்.
49வது கேள்வி. வாங்க வாங்க. பின்வரும் கூற்றுகளை கவனி, சரியான விடையை தேர்வு செய். எனவே சூப்பர் காய்ஸ், இன்னைக்கு பிரமாதமா சொல்லிருக்கீங்க ஆன்சர்ஸ் எல்லாருமே. அவ்வளவுதாங்க. கூற்று 1 மட்டும் தான் சரியா சரிங்க. இதுல குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றம் எந்த ஒரு சட்ட விவகாரம் குறித்தும் ஆலோசனை கேட்க அணுக முடியும். கரெக்ட். செகண்ட் ஒன் பாருங்க, உச்சநீதிமன்ற ஆலோசனை குடியரசுத் தலைவர் ஏற்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. செகண்ட் ஒன்னு ரைட்டுங்க. கூற்று 1 மற்றும் 2 சரிங்க. டி தாங்க ஆன்சர். சரிங்களா? இது ரெண்டுமே சொல்றாங்க. அடுத்தது 50வது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க காய்ஸ், நாங்க வைப்போம். த பவர் ஆஃப் த்ரோன் அகாடமின்றது இந்த மாதிரி கொஸ்டின்ல தான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வழக்குகள் அதிகமாக தேக்க முடிந்த நிலையிலிருந்து குறைவான மாநிலங்களை வரிசைப்படுத்துக. எங்க நான் போவேன்? கமான் கமான். ஒண்ணும் இல்ல, இங்க வழக்கே கிடையாது. கரெக்ட். அப்ப 5 எல்லா இடத்துலயும் லாஸ்ட்ல இருக்கே சார். ஒரு வழக்கு கூட அந்தமானி கவர்ல கிடையாதுங்க. சிக்கிம்ல ஒரு 2 வழக்கு இருக்கும். அப்ப 4th. அப்ப பாருங்க, நமக்கு இதெல்லாம் நிக்குது. வெயிட் பண்ணுவோம். ஆனா உத்தரப்பிரதேச தான் ஃபர்ஸ்ட் வழக்கு இருந்துச்சுன்னா இது எலிமினேஷன் ஆயிடுதா பாருங்க. முடிஞ்சு போச்சு ஆன்சர். அப்ப 1 2 3 4 5 இப்படிதாங்க வந்து நின்று இருக்கு. சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆன்சர் போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு மார்க் போட்டுங்க. சரி, ஓகே காய்ஸ், இன்னைக்கு 50 கேள்விகள் பார்த்துட்டோம். நல்லாவே போயிட்டு இருக்கு. ஓகேயா? இன்னைக்கு யாரெல்லாம் கிரீன் பென், பிளாக் பென், ப்ளூ பென், ரெட் பென், தயவு செஞ்சு உங்க நேமை போட்டு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போட்டுங்க. நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, உங்களுடைய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் கண்காணிக்கப்படும் போது அடுத்த தேர்வில் நான் கண்டிப்பாக இந்த மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்றத நீங்களே ரெசல்யூஷன் எடுத்துக்கலாங்க. தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் யுவர் வின்னிங். ஸோ என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம நினைக்கிறது மட்டும் கூடாது, அதை செயல்படுத்தினீங்கன்னா சொல்றது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா வெற்றி என்பது உங்ககிட்ட வந்து நிற்கும். அடுத்த விடப்பில் சந்திக்கலாம். நன்றி.